Hello everyone. Guys, இந்த வீடியோ வந்து செகண்ட் வீடியோ பார்ட் 2 ரைட். ஸோ இதில் பார்க்க போகிற டாபிக் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸு. சரிங்களா? இது வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் சொல்லலாம், இல்லை மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்கான கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு பை பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரெண்டு தெரியணும் இல்லையா? ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால் தானே ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது அதுதான், இந்த ஒரு வீடியோன்றதும் அதுதான். ட்ரெண்டை கரெக்டாக அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டுங்க, 99%. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு லோ டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, நீங்கள் கரெக்டான ஒரு டிமாண்ட் ஆர்டர் பிளாக்லாம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு போக போக அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ட்ரெண்டை பண்ணுறீங்க, ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுறீங்க, ரைட்? ஓகே. ஸோ பாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1ல் இங்கே பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் ஆனால் அது மல்டிப்புள் ஸ்ட்ரக்சரில் வரும், மல்டிப்புள் ஃபார்மேஷன்ஸில், லைக் வேறு பேரில் வேறு டைம் ஃப்ரேமில் வரும். ஓகேங்களா? நான் அதான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இங்கே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப லிமிட்டடான விஷயங்க. இங்கே ரொம்பவே ஈஸியாக அந்த கைவிட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் கான்செப்ட். பட் ஆனால் அது இப்போ சொன்ன மாதிரி வேறு டைம் ஃப்ரேம்லேயும் வேறு நேம்லேயும் வரும். சரிங்களா? ஒரே சில விஷயங்கள் தான். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் இங்கே ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோக்கான ஒரு ரீகேப் இது. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அப்படின்றது காட்டுறேன். இதுதான் வந்து ஸ்விங் ஹை. கேஸ் நான் இங்கே காட்டுற ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு பைக்கான ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் தான். நான் இங்கே காட்ட போகிறது எல்லாமே ஜஸ்ட் இங்கே பைக்கும் செல்லுக்கும் ரெண்டுத்தையும் மாற்றி சொல்லிட்டு இருந்தால் வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நான் இங்கே பைக்கை சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் செல்லுக்கும் அப்படியே இன்வெர்ட்டாக அப்படியே ரிவர்ஸில் அப்படியே நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு ஸ்விங் அப்படின்னா மார்க்கெட் ரேலி போகும். இந்த ரேலியை பேஸை மார்க்கெட் ஹன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் மார்க்கெட் பை, ரைட்? இதுதான் வந்து ஸ்விங்கு லோ, இது கரண்ட்லி ஸ்விங் ஹை, ரைட்? மார்க்கெட் இதுக்கப்புறமா தான் அகெயின் ஒரு ரேலி கிரியேட் ஆகும், ரைட்டுங்களா? இப்போ இது ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. இப்போது மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் லோவை, அதாவது பேஸ் லோவை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுது அப்படின்னா, சரிங்களா, இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இங்கே என்னென்னா, மார்க்கெட் இந்த ஒரு ஹை இருக்கு இல்லையா, இங்கிறது கூட மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுத்து ஒரு பை போக முடியும். ஓகேங்களா? ஆனால் நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ண போகிறதில்ல. எப்போவுமே நீங்கள் ஒரு பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 விஷயம் கண்டிப்பாக வேணும். ஒன்று மார்க்கெட் லிக்விடிட்டி, அதுக்கப்புறம் சப்ளை டிமாண்ட். சரிங்களா? அதாவது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஸோ இங்கே நீங்கள் லெட்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ரேலி மார்க்கெட் ஹான் பண்ணுது, மார்க்கெட் பை போயிடுச்சு, இங்கே பண்ண மாதிரி தான். இதுதான் லோ, இது ஹை. ஓகேங்களா? ஸோ அடுத்த டைம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பை போகுமான்னு கேட்டால் 99% பை போகாது. சரிங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டே ஒரு லிக்விடிட்டியே இல்லை. ஸோ இந்த ஒரு லோவை மார்க்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பை போகும். சரிங்களா? இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு ரேலி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போது நீங்கள் இதை லோவாகவும் இதை ஹையாகவும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை ஒரு லிக்விடிட்டியாக யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கலாம், மார்க்கெட்டை வந்து லிக்விடிட்டியை ஹன் பண்ணிவிட்டு உடனே பை போயிடும். இன்னொரு விஷயமும் நடக்கும் மார்க்கெட்டில், அதாவது லிக்விடிட்டின்றது எங்கேயோ இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் லிக்விடிட்டியை ஹன் பண்ணிவிட்டு இன்னும் டீப்பான புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பை போகும். கான்செப்ட்ன்றது பாருங்கள், லிக்விடிட்டியை ஹன் பண்ணிவிட்டு உடனே பை போகணும் இல்லையா? அது நிஜமான லிக்விடிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பை போகிறதா இருந்தாலும் சரி, செல் போகிறதா இருந்தாலும் சரி, அது லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் விஷயம், கரெக்டான ப்ரைஸில், அப்போ தான் அவங்க வந்து பை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? இங்கே ஒரு ரிக்குயர்மெண்ட், 2 ரிக்குயர்மெண்ட்டு. ஸோ இங்கே ஒரு ரிக்குயர்மெண்ட் என்ன, இன்டியூஸ்மெண்ட்டாக ஹன் பண்ணணும், ஹன் பண்ணியாச்சு. ரெண்டாவது, இந்த 50% இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா? இந்த ஒரு 75% இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் ஃபார் பைக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபிப்பில் கீழே 0 அந்த 100லேருந்து மேலே 0 போடுறீங்க, அதனால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கீழே கிடச்சிருக்கு.
ரைட் 75%. இன்கேஸ் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மேலே இருந்து கீழே வந்து ஃபிப் யூஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஈக்குவலிபிரியம்ன்றது நடுவில் வரும். நடுவில் பைக்கை நீங்கள் கீழே பார்க்குறீங்க 75% டிஸ்கவுண்ட்டு. செல்லுக்கு அப்படின்னா ப்ரீமியமில் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ன்றது லிக்விடிட்டி ஹண்ட், ரைட்? ஸோ அந்த லிக்விடிட்டி ஹண்ட்ன்றது நடந்தாச்சு. மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி உங்களோட டிஸ்கவுண்ட்டில் டேப் பண்ணிவிட்டு பை போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், ரைட்? உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒரு ரொம்ப பெரிய இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு $1 மில்லியன் கான்செப்ட்டுங்க இது. இப்போ சொல்ல போகிற விஷயம் நிஜமாவே இது அவ்வளோ ஒர்த்தான ஒரு விஷயம். இது நான் ஆல்ரெடி யூடியூப்பில் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ சொல்கிறேன். இப்போது இதுதான் வந்து லிக்விடிட்டி இல்லையா? இப்போ இது மார்க்கெட் வந்து க்ராஸ் பண்ணி இந்த லோவையும் வந்து பிலோட க்ளோஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்டியூஸ்மெண்ட் இது ரேலி பேஸ் ரேலி. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், ரைட்? சரிங்களா? இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் க்ராஸ் பண்ணி பிலோவில் க்ளோஸ் வச்சுட்டா இதுக்கு பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்டுங்களா? இப்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் மல்டிபிள் கான்ஃபரன்ஸ், மல்டிபிள் டைம் ஃப்ரேம், அதாவது மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய வாட்டி ஒரு விஷயத்தை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 15 மினிட் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. 15 மினிட் ஸ்ட்ரக்சரில் பிஎரிஷ் மார்க்கெட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது 4 ஹவர்ஸ் நான் இப்போ ட்ரா பண்ண போகிறது. இதுதான் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இந்த 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்க்க இப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ இருக்கு இல்லையா, இன்டியூஸ்மெண்ட். இது வந்து டெய்லி 4 ஹவர்ஸோட இன்டியூஸ்மெண்ட். கரெக்டுங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஈக்குவலிபிரியமோ இல்லை டிஸ்கவுண்ட்டோ மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு பை போகணும், ரைட்? நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, டேப் பண்ணிவிட்டு பை போகணும். இப்போது நல்லா பாருங்கள் கைஸ், இங்கே இந்த கான்செப்ட்டுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது டெக்னிக்கலை தாண்டி காமன் சென்ஸு. சரிங்களா? காமன் சென்ஸ்ன்றது ட்ரேடிங்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லோ தான் இன்டியூஸ்மெண்ட்டை ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை போகணும் இல்லையா? அது எங்கே இருந்து வேணால் போகலாம், 50% இல்லாத கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி போக முடியும். இப்போது இந்த லோ அப்படின்றது ஹை டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் 15 மினிட்டில் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த லோ தான் இந்த லோ. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள். அப்போ என்ன உங்களுக்கு தெரியுது? லோவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்னா அது ஹையர் டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? மார்க்கெட்டில் இங்கேருந்து செல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை போயிடும். ஓகே. ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்னா நீங்கள் எவ்ரி டைம் நம்பிடக்கூடாது. எப்போ நீங்கள் நம்பணும்? ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றது செல்லாக இருக்கணும். செல்லாக இருக்கிறதுனா எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ட்ரா பேஸ்டாக ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் அந்த ட்ரா பேஸ்டாக ஹேண்ட் பண்ணிவிட்டு அகெயின் கீழே வரும். கீழே வந்து இந்த ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்ன்றது அகெயின் ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து பார்க்குறீங்க இந்த இடத்துல அப்படின்னா இது வேலிடு. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் ஃப்ளோ என்னது? செல்லு. அப்போ நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் என்ன பார்க்கலாம்? மிடில் டைம் ஃப்ரேம் 15 மினிட் செல் தான் இருக்குது அப்படின்னா இங்கேயும் செல்லு இங்கேயும் செல்லு, 2 டைம் ஃப்ரேம் செல் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். நான் இப்போ சொல்கிறது பாருங்கள், லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி மாடல்ஸு, ஆர்டர் பிளாக்ஸு, பையிங் ஏரியா, செல்லிங் ஏரியா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொன்னது தான், இந்த வீடியோவில் சொல்கிறது தான். நான் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எங்கேருந்து பை பண்ண போகிறோம், எங்கேருந்து செல் பண்ண போகிறோம், என்ட்ரி எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த ஃபிப்பு பற்றி நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஹை டைம் ஃப்ரேம் உங்களுக்கு செல்லாக இருக்குது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக செல்லாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அது செல்லுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கலாம், இல்லை செல்லுக்கான பிரேக்கப் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், ஏதாச்சும். ஸோ ஓவராலாக கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஹை டைம் ஃப்ரேம் புல்லிஷ் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தாலும் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு மேனிப்புலேஷன் தான். லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஹை டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு. ஓகே. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்க போகிறோம் இதை. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், சிங்கிள் டைம் ஃப்ரேமில் இது ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க, ரேலி பேஸ் ரேலி. ஓகே. மார்க்கெட் ஹண்ட் பண்ணியாச்சு.
இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரக்சர். இதே இன்டியூஸ்மெண்ட்டுங்க. சரிங்களா? அப்போ இன்டியூஸ்மெண்ட்டாக என்ன அர்த்தம்? இங்கேருந்து ஆல்ரெடி ஒரு ரேலி பேஸ் ரேலி வந்திருக்கும். மார்க்கெட் இதை ஹன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஃபார்ம் ஆன உடனே இது லோவாக ஆகிடும். மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிடுது இல்லையாங்க? இதை ஹன் பண்ண உடனே இது ஹை ஆகிடும். சரிங்களா? இப்போது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு ரேலி, இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ஹன் பண்ணிட்டு ஒரு பை போயிருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? மேஜர் ஸ்ட்ரக்சர். இது பை H4 ஹையர் டைம் ஃப்ரேம். நம்ம வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சருங்க. சரிங்களா? இதுக்குள்ளே நடக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியாஸ் எல்லாம்? அதாவது இந்த ஹைக்குள்ளே இந்த லோக்கு மேலே இங்கே நடக்கிறது பாருங்கள். இது எல்லாமே வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸு. சரிங்களா? இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு கூட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இருக்குது. ஆனால் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்படி பார்ப்போம்? ரேலி பேஸ் ரேலி போகும், மார்க்கெட் வந்து ஹன் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு இல்லையா? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, இன்டியூஸ்மெண்ட்டோட லோ, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோ. இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகணும் ஃப்யூச்சரில். ரைட்? இப்படி மார்க்கெட்டை வந்து பிலோவில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுமா? ஆனால் இந்த இடத்துல அப்படி ஆகாது. இந்த இடத்துல எப்படி இருக்கும் நான் பார்க்குறதுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? இன்டர்னலில் ட்ராப் பேஸ் ட்ராப் தான். ட்ராப் பேஸ் ட்ராப் ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் கேண்டில் க்ராஸ் பண்ணி ஸ்வீப் பண்ணிக்கலாம். ஸ்வீப் பண்ணிட்டு அகெயின் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது வந்து இன்டர்னல். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில்? இதை அப்படியே இது பண்ணிவிட்டு செல் ஆக்கலாம் அகெயினுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட்டில் ஒரு செல்லுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது இன்டர்னலி. ரைட்? இன்டியூஸ்மெண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா மார்க்கெட் இது வரைக்கும் பயதாக இருந்திருக்கு, இங்கே தானே செல்லாக இருக்குது. தப்பு, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? மார்க்கெட் இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஹை, இது லோ. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? ஸோ செல்லுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ என்ன? இது மார்க்கெட் பைன்னு சொல்கிறதா இல்லை செல்லுன்னு சொல்கிறதா? இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுன்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து 3 டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஒன்று ஹையர் டைம் ஃப்ரேம், இந்த H4 ஒன்று, 15 மினிட் ஒன்று, அதுக்கப்புறம் 1 மினிட் ஒன்று. சரிங்களா? 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி டைம் 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறதில்ல. சில வாட்டி 2 டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது எப்போன்றது சொல்கிறேன். 3 டைம் ஃப்ரேம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதாவது மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்டர்னல்ன்றது இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இதோடைய ஆர்டர் ஃப்ளோ பைன்னு சொல்லுவீங்களா, செல்லுன்னு சொல்லுவீங்களா? இதோடைய ஆர்டர் ஃப்ளோன்றது பையும் இல்லை, செல்லும் இல்லை. கரண்ட்லி மார்க்கெட் வந்து ஒரு செல்லுக்கான ஆர்டர் ஃப்ளோவில் இருக்குது. ரைட்? மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது புல்லிஷ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்றது பியரிஷ். ஸோ இங்கே நீங்கள் செல் பண்ணாமல் பை பண்ணலாமான்னு கேட்டால், இது ஒரு பியூட்டி என்னென்னா, இது நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஓகே லிசன். ஸோ இப்போ இங்கே ஒரு பையும் இருக்குது, இங்கே ஒரு செல்லும் இருக்குது. இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. அதாவது லோயர் டைம் ஃப்ரேம்னா மிட் டைம் ஃப்ரேம், 15 மினிட். இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே 4 hours. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 15 மினிட் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரேலி பேஸ் ரேலி ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு ஹன் பண்ணிவிட்டு அகெயின் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் நம்ம யூஸ்வலாக பார்ப்போம்ல கிளாசிக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் ஆகும் 15 மினிட்டில். ஓகேங்களா? க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண முடியும்.
உங்களுக்கு புரியுதா? ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மொத்தமாகவே இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஆர்டர் பிளாக், இந்த 4 விஷயம் தாங்க மார்க்கெட்டு. சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு சப்ளை டிமாண்ட் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, வால்யூம் இருக்குது. இது மார்க்கெட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர். இதுதான் மார்க்கெட்டோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த 4 விஷயத்தில் 4-5 விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இது 4 விஷயத்த நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கான்சன்ட்ரேட் கொடுத்து படிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதே தான் மல்டிபிள் ஸ்ட்ரக்சரில் நடக்கும். அதாவது மல்டிபிள் வேரியேஷன்ஸில். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா அது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. அந்த எஜுகேஷன் அப்படின்றது ஒவ்வொரு தடவை கஷ்டப்பட்டு படிங்க. நான் பெட் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் இதை லேர்ன் பண்ணிவிட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் ஆச்சு ஏதாச்சு அசால்ட்டாக க்ராக் பண்ணிட்டு வர முடியும். ஓகேங்களா? எல்லாமே வின் ரேட்டும் சரி, ஆர்டரும் சரி பீக்கில் இருக்கும். இதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், நான் பெட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேஜர் லைக் மேஜர்ன்றது புல்லிஷு, இன்டர்னல்ன்றது பியரிஷு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது மேஜரு, இது ரீசெண்ட், ரைட்? இதுக்கப்புறமா தானே இது நடந்துச்சு இன்டர்னலில். அப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பியரிஷ் ஸ்ட்ரக்சர். அப்போ நீங்கள் பியரிஷ்க்கு ட்ரை பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லோயர் டைம் ஃப்ரேமில் இப்படி சேஞ்ச் ஆஃப் கேட் இருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகேங்களா? லிசன், இப்போ சேஞ்ச் ஆஃப் கேட்ருன்றது 15 மினிட்ல க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே க்ரியேட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணலாம். லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா 1 மினிட். ஓகேங்களா? இங்கே ட்ரேட் மார்க்கெட் வந்து பிலோவில் க்ளோஸ் வச்சுருக்கா, இங்கே 1 மினிட்டில் நீங்கள் ட்ராப் ஹண்ட்டு அகெயின் இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் செல் பண்ண முடியும். அன்டில் இது வரைக்கும் இந்த 15 மினிட் லோ, அதுக்கப்புறம் மேஜர் லோ, இது வரைக்கும் உங்களால் வந்து செல் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே நீங்கள் 15 மினிட்டுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு, பிரேக்அப் இன்டியூஸ்மெண்ட் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இந்த 15 மினிட்லேருந்து டைரெக்டாக 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே 3 டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுவோம், சில டைமில் 2 டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோன்ட்டு. அது எப்போன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் அது ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஹன் பண்ணியாச்சு. மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் பை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின், இதுதான் ஒரு சினாரியோ. ஓகே, நம்மளுக்கு இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது 4 ஹவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 ஹவர்ஸாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு மேஜர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்குது, இன்டர்னல் கிடையாது இந்த இடத்துல, ரைட்? இன்னும் மார்க்கெட் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணவே இல்லை. ஹன் பண்ணால் தானே வந்து உங்களுக்கு இன்டர்னல் க்ரியேட் ஆகும். இன்னும் ஹன் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகாது. அப்போது நீங்கள் இந்த ஒரு ஹை டைம் ஃப்ரேம் ஆன 4 ஹவர்ஸ்லேருந்து டேரெக்டாக 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம். சரிங்களா? 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணனா நீங்கள் இந்த இடத்துல இந்த ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் எப்படி ஆகும்னா சார் ட்ராப் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு, ட்ராப் இன்டியூஸ்மெண்ட், அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேட் ஆகிடும். இது 1 மினிட்டில் நான் உங்களுக்கு ரெட்டில் காட்டுறேங்க. ஸோ இந்த ரெட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இது 1 மினிட்டில் இந்த இடத்த சொல்கிறேன். இந்த இடம்லாம் உங்களுக்கு 1 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த இடம்லாம். சரிங்களா? அப்புறம் அகெயின் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிவிட்டு 1 மினிட்டில் நீங்கள் இங்கேருந்து பை பண்ண முடியும். இங்கே இது கண்டினியூ பண்ணால் இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இம்பல்ஸாக தான் காட்டும், ஆனால் இங்கே உங்களுக்கு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இங்கே உங்களுக்கு 1:10, 1:8, 1:12, 1:14 வரையும் போகும்னு வச்சுக்கோங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் மற்ற பேர்ஸும் இப்படி தான். ஸோ இங்கே உங்களால் வந்து உங்களுக்கு 2 டைம் ஃப்ரேமில் ஸ்விட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஏன்? உங்களுக்கு இன்டர்னல் கிடையாது, ரைட்? இன்டர்னல் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு 3 டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட்டை ஹன் பண்ணியிருக்கா, சாரி சேஞ்ச் ஆஃப் கேட் வந்து பிலோவில் க்ளோஸ் வச்சுருக்கா. ஏன்னா இன்டர்னல் அப்படின்றது பியரிஷ் மேஜர் டைம், அது ஹை டைம் ஃப்ரேமில் பியரிஷ்ன்றது இன்டர்னல். ஓகேங்களா? அப்போ நீங்கள் செல் பார்க்க முடியும். செல் பார்க்குறதா இருந்தால் 15 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் பார்ப்பீங்க. 15 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் நடந்து பிலோவில் க்ளோஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு இன்னும் இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம், இப்போ இதுதான் சினாரியோன்னு வச்சுக்கோங்க. சினாரியோவில் உங்களுக்கு 15 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஆகிடுச்சு, 15 மினிட்டில் இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் 1 மினிட் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்பீங்க.
சரிங்களா? இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டுன்றது இந்த மாதிரி. சரிங்களா? இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்பீங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஹண்ட் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் இங்கேருந்து என்ன அர்த்தம், இங்கே இன்டர்னல்ன்றது பீரிஷு ஹை டைம் ஃப்ரேமில். சரிங்களா? அதுக்கப்புறம் 15 மினிட் மிட் டைம் ஃப்ரேம் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றதும் பீரிஷு, 1 மினிட் அப்படின்றதும் பீரிஷு. 3 டைம் ஃப்ரேம் சிங்க் ஆகுதா? சிங்க் ஆகும்போது உங்களால் இங்கே வந்து செல் பண்ண முடியும். ஓகேங்களா? செல் பண்ணிங்கன்னா டிபி இந்த ஒரு 15 மினிட்டுக்கான இன்டியூஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, 15 மினிட்டுக்கான லோ, இந்த லோ ஒன்று டிபியாகவும் டிபி டூன்றது மேஜர் ஏரியாவும் வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸோ இங்கே ஒரே விஷயம் தான் நான் திரும்ப சொல்கிறது, இங்கே இன்டர்னலாக இருக்கலாம், இல்லை மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸு, அப்புறம் மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸு, இந்த மாதிரி எல்லாம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் க்ரியேட் பண்ணலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக மாற்ற முடியும். ஓகேங்களா? இது நீங்கள் ஈஸியான, ஆனால் போதுமான டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாகிடும் கற்றுக்கிறதுக்கு. நினச்சி பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ஃபண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100Kவோ இல்லை 200Kவோ இல்லை 50K ஏதோ ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறீங்க. அக்கௌண்ட் எடுக்கும்போது நீங்கள் அதை வந்து ஒரு மாதத்துலேயே லைக் 2 வாரத்துலேயே அந்த ஃபண்ட் கிளியர் பண்ணுறீங்க. கிளியர் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டில் 8% க்ரோ பண்ணணும். 8%ல் இங்கே கொடுக்கக்கூடிய இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய வின் ரேட்டு இது எல்லாமே பார்த்தா அந்த ட்ரேடு அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ட்ரேடுன்றது போதுமானது இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள், அந்த கேர்வ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்ட்ரி எடுப்போம் இல்லையா, அந்த கேர்வ் உங்களுக்கு காட்டும்ல ஸ்டாட்டிஸ்டிக்கில், அந்த கேர்வ் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, குவாலிட்டி ரொம்ப அதிகம், வின் ரேட் ரொம்ப அதிகம், ப்ராஃபிட் ஃபேக்டரு, ரிகவரி ஃபேக்டரு இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த லேர்ன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பார்க்கும்போது இருக்கும், ஆனால் படிக்கும்போது அப்படி இருக்காது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, 3 டைம் ஃப்ரேம் சிங்க் ஆகிருக்கு இன்டர்னல். அப்போது இந்த மிட் டைம் ஃப்ரேம் 15 மினிட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ரைட்? இங்கே சேஞ்ச் ஆஃப் 1 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குது அப்படின்னா ஹை டைம் ஃப்ரேமில் என்ன அர்த்தம், 15 மினிட் பொறுத்த வரையும் ஹை டைம் 1 மினிட்டுக்கு ஹை டைம் ஃப்ரேம்ன்றது 15 மினிட். ஸோ இங்கே ரேலி கிரியேட் ஆகிருக்கும், இங்கே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது 15 மினிட்டில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு பிளாக் லைன்ன்றது 15 மினிட்டு, ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரெட் லைன் மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்ன்றது இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இன்கேஸ் இப்போது இந்த ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது நல்லா கேளுங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது புல்லிஷுங்க, இன்டர்னல்ன்றது பியரிஷு, மிட் டைம் ஃப்ரேம் இங்கே இன்டர்னல்ன்றது பியரிஷ்ன்றது ரீசெண்டான ஒரு ட்ரெண்டு இல்லையா, ஒரு ஷார்ட் டேர்ம்க்கான ட்ரெண்டுன்றது பியரிஷு, மேஜர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ன்றது புல்லிஷ். ரைட்? ஸோ இங்கே மிட் டைம் ஃப்ரேமில் போது நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இன்டர்னல் தான் இருக்கிறதுல ரீசெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ஹை டைம் ஃப்ரேமில் ரீசெண்டான ஒரு ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்க என்னன்னு கேட்டால் செல்லுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ செல்லுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து இன்டர்னலுக்கு 15 மினிட்க்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணால் அங்கேயும் ஒரு செல்லு. ஓகேங்களா? ஸோ 2 டைம் ஃப்ரேம் சிங்க் ஆகுதா, 3ஆவது டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் இப்படி சிங்க் ஆகுது. இன்கேஸ் ரீசெண்டான இந்த ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு பியரிஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு பியரிஷ். ஓகேங்களா? இன்டர்னல் அப்படின்றது ஒரு புல்லிஷ். அப்போது நீங்கள் 15 மினிட்டில் எதை பார்ப்பீங்க, மேஜரை பார்க்கணுமா இன்டர்னல் பார்க்கணுமா? மேஜர் கிடையாது, இன்டர்னலில் தான் பார்க்கணும், ஏன்னா அதான ரீசெண்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எல்லா ஸ்ட்ரக்சருமே, இங்கே ரீசெண்டான ஸ்ட்ரக்சர் இருந்துட்டாலே போதும். ஓகேங்களா? இங்கே மார்க்கெட் மேஜர் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் அப்படின்னா இதுவும் புல்லிஷாக தான் இருக்கணும், இன்டர்னலும் புல்லிஷாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்டர்னல் பியரிஷாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம இங்கே ஸ்டில் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக தான் ட்ரேட் பண்ணுறோம். பட் ஆனால் ப்ராபபிலிட்டின்றது ஸ்டில் ஹை தான். ஏன் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் 15 மினிட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்க்குறீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு, அப்புறம் 1 மினிட்லையும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறீங்க. இந்த மாதிரி 3 டைம் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் சேர்த்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம். உங்களால் வந்து ட்ரேடு ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள்.
H4 அப்படின்றது மேஜர் புல்லிஷு, இது மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது புல்லிஷாக இருக்குது. ஓகேங்களா? இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இங்கே காட்டினது தான் இங்கேயும் காட்டுறேன். இதே இன்னொரு பேட்டர்ன், இங்கே ஒரு பை பேட்டர்ன் காட்டினேன் இல்லையா, இதே தான் பை, பட் ஆனால் இங்கே வேறு மெத்தட்லேயும் நடக்கலாம். ஸோ இங்கே ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டு. ஸோ இங்கே இன்டர்னல் மார்க்கெட் ஹண்ட் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு பியர் ஷார்ட் ஆஃப் ஃப்ளோவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோலாம் பாருங்கள். மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ ட்ரா பண்ணுறீங்க, அது உங்களுடைய டிஸ்கவுண்ட் ஆட்டோ பிளாக் மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு போயிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியான கான்செப்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே லோயர் டைம் ஃப்ரேம், இது ஹை டைம் ஃப்ரேம், இதில் என்ன மேஜர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது புல்லிஷ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு புல்லிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது. ஸோ இங்கே புல்லிஷ் தான். அப்போ 15 மினிட் நீங்கள் புல்லிஷ் தான் பார்ப்பீங்க. ரைட்? இந்த 15 மினிட் இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஹை தான் லோயர் டைம் ஃப்ரேமோட இந்த ஹை. நீங்கள் நல்லா டைம் ஃப்ரேம் பார்த்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுதா, இது 4 ஹவர்ஸு, இது இன்டர்னல் தான், ஆனால் இது லோயர் டைம் ஃப்ரேம். நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஹை டைம் இந்த ஹண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹண்ட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய ஹண்ட்டு. இந்த இம்பல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இம்பல்ஸ் தான் இந்த இம்பல்ஸ். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் ஹை டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு, லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அகெயின் கண்டினியூ ஆகும். லைக் மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அகெயின் அங்கேருந்து போகும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணும், ஹண்ட் பண்ணும், மார்க்கெட் பை போகும் அன்டில் இந்த ஏரியா வரைக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே கூட கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம், தப்பே இல்லை. இதுக்கு மேலே கூட நீங்கள் பை பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எல்லாம் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறீங்க. எல்லாமே ஹை ப்ராபிலிட்டி தான். இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரியுதா? இங்கே ஆர்டர் ஃப்ளோ பாருங்கள், புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ, இன்டர்னல்ன்றது பீரிஷு. ஸோ மார்க்கெட்டிங்க பீரிஷோட தானே லோயர் டைம் ஃப்ரேமில் செல்லுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ரைட்? ஏன்னா ரீசெண்டான ஒரு ரீசெண்டான ஒரு ஆர்டர் ஃப்ளோன்றது பீரிஷ் தானே. அப்போ நம்ம 15 மினிட்டில் போனால் இங்கே இருக்கிற மாதிரி தானே இருக்கணும், பீரிஷு. ஆனால் இல்லாமல் இன்கேஸ் பை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இங்கே நீங்கள் 15 மினிட் ஸ்விட்ச் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்பீங்க யூஸ்வலாக. அதானே ரீசெண்டாக நம்ம இன்டியூஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், ஆர்டர் ஃப்ளோ பேரிஷ் பார்த்துருக்கோம். 15 மினிட்டில் நீங்கள் இங்கே அகெயின் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்பீங்க ஃபார் செல்லுக்கு. ரைட்? இந்த மாதிரி பார்ப்பீங்க. இந்த மாதிரி இல்லாமல் மார்க்கெட் புல்லிஷ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த புல்லிஷை ஸ்டில் கண்டினியூ பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப ஜீரோ கெஸ் ஒர்க்கு, எல்லாமே டெம்ப்ளேட்டுங்க. எல்லாமே இது நடந்துச்சுன்னா இது நடந்துச்சுன்னா இது ரெண்டுமே நடக்கலையா கான்செப்ட் கிடையாது. ஜீரோ என்ட்ரி, நோ என்ட்ரி மிஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே கெஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுலாம் இல்லை, ஒருவேளை மார்க்கெட் எப்படி போவோம் அப்படி போவோம் அப்படின்றதுலாம் இல்லை. இங்கே கம்ப்ளீட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டான கான்செப்ட் எல்லாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். இது எக்காரணத்தை கொண்டு எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. சரிங்களா? ஸோ இது மல்டி டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ். இது முன்னாடி சொன்ன மாதிரி இது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாமே புரிஞ்சிடணும், இதில் 50% கிட்ட எனக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னு கூட நினைக்காதீங்க. ஒரு 20%, 25% புரிஞ்சினாலே போதும். நீங்கள் டே பை டே மார்க்கெட்டில் இது ஹோம் ஒர்க் பண்ணும்போது அந்த 25%ன்றது 30 ஆகும், 40 ஆகும், 50, 60, 70, 80, 100க்கு மேலே. அதுக்கப்புறம் புதுசாக அதை லேர்ன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது தாங்க ட்ரேடிங். ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அது விட்டுறக்கூடாது. இது நீங்கள் போதுமான டைம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ஸ்ன்றது நீங்கள் நினச்சது நடக்கும். எந்த இடத்துல பை போகணும்னு நினச்சிங்களோ அக்யூரேட்டாக அங்கேருந்து பை போகும், அக்யூரேட்டாக அங்கேருந்து செல் ஆகும். உங்களை நினச்சி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நான் இவ்வளோ டைம் சொல்கிறேன்ல, ஒன்ஸ் மட்டும் பிலீவ் பண்ணி ரொம்ப டைம் கொடுத்து கான்சன்ட்ரேட்டடாக இது லேர்ன் பண்ணுங்கள். வருத்துங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எஸ்என்ஆர் எஸ்எம்சி கூட நான் சொன்னது கிடையாது. ஆனால் இது கம்ப்ளீட்டான வருது. இது ஒரு ஜெம். சரிங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இதை பற்றி பேசுனது போதும். ஸோ இது அவ்வளோ ஒர்த்தான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த 15 மினிட்லேருந்து பாருங்கள். இந்த 15 மினிட்டில் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே
இன்டியூஸ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட்ன்றது லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 மினிட்டோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். 1 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணக்கூடாது. 15 மினிட்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு இந்த இடத்துல அகெயின் 1 மினிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக வெயிட் பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சுன்னா 1 மினிட்டில் அகெயின் பை மார்க்கெட் சூப்பராக பை போகும். சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் கான்செப்ட். நான் உங்களுக்கு இது வந்து லைவ் மார்க்கெட்டில் காட்டுறேன். கைஸ், இங்கே ரீசெண்டாக ரேலி பேஸ் ரேலின்னு பாருங்கள். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு மார்க்கெட்டை ஹர்ன் பண்ணியிருக்கு H4ல் இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இன்டியூஸ்மெண்ட்டை ஹர்ன் பண்ணிவிட்டு மார்க்கெட் அபோவில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சாச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது இங்கே கிடையாது. ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ். ஸோ ஃபைனலி இந்த கேண்டில் அபோவோட க்ளோஸ் இருக்கா, அப்போது ரேலி பேஸ் ரேலி. இந்த கேண்டில் தான் வந்து இன்டியூஸ்மெண்ட்டு இல்லையா? மார்க்கெட் இப்போ கரண்ட்லி இது தான் இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணியிருக்கு. நீங்கள் நான் பெட் பண்ணுறேன், இதை பாருங்கள், இது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், தெரியும். இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஓகே, லோவர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். இப்போது மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணியாச்சா? ஹன் பண்ண உடனே நீங்கள் இது லோன் மார்க் பண்ணுறீங்க, இது ஹை கரண்ட்லி, ரைட்? இது லோ ஹை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாம் என்ன அர்த்தம்? இங்கே இன்டியூஸ்மெண்ட், இங்கே இன்கேஸ் வந்து இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, இது நடக்கவே இல்லை, மார்க்கெட் இதுதான் லைவ் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஞாபகம் இருக்கா நான் சொன்னேனே? 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே இன்டர்னல் கிடையாது, இங்கே மேஜர் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், இங்கே இன்டர்னல் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 1 மினிட்டில் போனீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் இங்கே வந்து பை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் 1 மினிட்டில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லாம் இல்லை, நம்மளுக்கு எல்லாமே ஃபார்ச்சுனேட் தான். ஸோ இங்கே இன்டர்னல் இருக்குது. இன்டர்னல்ன்றது ஏதாச்சும் இருக்குது சொல்கிறேன் நான். இன்டர்னல்ன்றது ஒரு புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புல் பேக்ன்றது இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணியிருக்கு பாருங்கள். மார்க்கெட் இங்கே இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிட்டாலே இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். சரிங்களா? அப்போது நீங்கள் இங்கே பாருங்கள், மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது புல்லிஷு, இன்டர்னல் அப்படின்றது ஸ்டில் புல்லிஷ் தான். ஓகேங்களா? நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா, லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்து லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன ஆகியிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னா என்ட்ரி இருக்கணும் அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேமை பார்த்தே முடிவு பண்ணணும். லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணாமலே. சரிங்களா? நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணணும் கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்கணும், இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே. ஸோ இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன ஆகியிருக்கும், மார்க்கெட் வந்து பை போயிட்டே இருக்குது. சரிங்களா? இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணியாச்சு, ஹன் பண்ணி ரேலி பேஸ் ரேலி போயாச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து 15 மினிட்டோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட், 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் இப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிடுச்சு 15 மினிட்டில். இது பை போகணும், அப்படி போகாமல் இது செல் ஆகிடுச்சு. செல் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு 15 மினிட்டில். சரிங்களா? இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, கான்செப்டே கிடையாது. இதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து பை போக போகுது. ஏன்னா இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட். இதுதான் உங்களுடைய லோ. இப்போ இது ஹையர் டைம் ஃப்ரேமில் இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குல்ல, லோயர் டைம் ஃப்ரேமில் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தா தெரியும். சரி, இது ரீசெண்டாக ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட்டை ஹன் பண்ணியிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரேலி பேஸ் ரேலி, இன்டியூஸ்மெண்ட் இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது இல்லையா, பிலோவில் க்ளோஸ் வைக்கல, அகெயின் ரேலி போயிட்டுருக்கு. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது எங்கே இருக்குது, ரேலி பேஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இதை ரேலி பேஸ் ரேலி
இந்த மாதிரி மார்க் பண்ணமே தவிர இப்படி மார்க் பண்ணக்கூடாது. ரேலி பேஸ் ரேலி. ஏன்னா இங்கே கேண்டில் ஹப்போவில் க்ளோஸ் கிடையாது இல்லையா? அப்போ இது ஒரு சிங்கிள் லெக் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணவே தவிர இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அகெயின் ஒரு இன்டியூஸ்மெண்ட், அகெயின் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரேலி பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ரேலி, பேஸ் ரேலி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ரைட். இப்போ உங்களோட இன்டியூஸ்மெண்ட்ன்றது இதுதான். உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் கேட்டரிலோ இது தான். சரிங்களா? மார்க்கெட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டர்ன்றது ஆயாச்சு. நைஸ். இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எல்லாம் என்ன நினைப்பாங்க? செல்லுன்னு நினைப்பாங்க. நான் இந்த லோ சொன்னேன், பட் ஆனால் இங்கே இந்த லோ. ஓகேங்களா? இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த லோ தான் எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆஃப் கேட்டராக இருக்கணும்னு கிடையாது. என்ன கான்செப்ட்னா ஹை டைம் ஃப்ரேமுடைய லோ டைம் ஃப்ரேமுடைய சேஞ்ச் ஆஃப் கேட்டர் ஹை டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி முன்னாடி கூட இருக்கலாம். நம்ம இங்கே இதுதான் மேஜரான இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ பட் ஆனால் இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே ஸ்டில் சேஞ்ச் ஆஃப் கேட்டர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? இப்போ நம்ம ஹை டைம் ஃப்ரேம் அகைன் ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது லோ டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஹை டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் ஆயாச்சா? ஸோ இன்னும் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன், இன்னும் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து புல்லிஷ் தான் வச்சுருக்காங்க, பியரிஷ் கிடையாது. ஸோ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு 15 மினிட்டை பார்த்துட்டு செல் ஆகிடுச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ மார்க்கெட்டோட கண்ட்ரோல் இதுக்கப்புறமா வந்து பியரிஷ் செல்லுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஹை டைம் ஃப்ரேம் ஸ்டில் இன் புல்லிஷில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ ஒன்ஸ் இங்கே ஹன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது மிட் டைம் ஃப்ரேம் 15 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக வெயிட் பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ப்ரீவியஸ் ஹையை கேண்டில் கிராஸ் பண்ணி அப்போல க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? வச்சுது அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள். இப்போது நான் இங்கே சொன்ன ஞாபகம் இருக்கா? டயக்ராமில் ரேலி பேஸ் ரேலி போகும், மார்க்கெட்டு ஹண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி லைக் இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹை. இது சேஞ்ச் ஆஃப் கேட்டராக க்ரியேட் ஆகும். ரைட்? இங்கே பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட்டோட பேட்டர்ன் பாருங்கள், ட்ராப் பேஸ் ட்ராப், இதுதான் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ரைட்? இப்போ கரண்ட்லி இருக்கிறது இன்டியூஸ்மெண்ட். எங்கே இருக்குது இன்டியூஸ்மெண்ட்டுங்க? இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ரைட்? மார்க்கெட் இப்போது இதை ஹன் பண்ணணும், லைக் இந்த ஹையை. சரிங்களா? இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா போல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு அர்த்தம். இதுவும் ஒரே லெவலில் இருக்குது. இது எப்படி நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் முக்கால்வாசி விஷயம் என்ன திரும்ப நடக்கும்? முக்கால்வாசி டைம் மார்க்கெட்டுக்கு இதாங்க வேலை. என்னென்னா கன்சால்டேட் நடக்கும், அதாவது லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணும். அது முக்கியமான வேலை. அது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? மார்க்கெட்டுக்கு தான் வேலை. ஒரு 100% இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 40% மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? மீதி 40% அந்த லிக்விடிட்டி ஹன் பண்ணிகிட்டே இருக்கும், இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை. சரிங்களா? இன்னும் 20% தான் ஒரு பெரிய பை, ஒரு பெரிய செல். சரிங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய வேலை என்னன்னு பாருங்கள். லிக்விடிட்டினா என்னங்க? கன்சால்டேஷன் தானே. கன்சால்டேஷன் வந்து இவ்வளோ பெருசாக நடக்குது. சரிங்களா? இது ஒரு பெரிய வேலையா? அப்புறம் இந்த கன்சால்டேஷனை ஹன் பண்ணணும். கன்சால்டேஷன் ஆகிடுச்சு, ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது. எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இந்த லிக்விடிட்டியை ஹன் பண்ணணும். சரிங்களா? ஹன் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட்டிங் வந்து இங்கே செல். நம்ம இதில் எங்கே வேலை ஆரம்பிக்குது? நம்மளோட வேலைன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட வேலையை ஆரம்பிக்குது. இங்கேயும் கிடையாது, இந்த லோவும் கிடையாது, இந்த கன்சல்டேஷனில் எந்த ஒரு லெவல்லையும் நம்மளோட வேலை கிடையாது. எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் நம்ம. ரைட்? நம்ம இங்கே தான் நம்மளோட வேலையை அக்யூரேட்டான இடம். சரிங்களா? ஸோ இங்கே 3ல் 1 பங்கு தான் நம்மளோட வேலை. ஸோ நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே வெயிட் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்க்காக. மார்க்கெட் இப்படி கூட ஆகலாம்.
நீங்கள் இவ்வளோ ஹையில் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஸ்டில் மார்க்கெட் அகெயின் செல் ஆகிட்டு அகெயின் ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆச்சுன்னா இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் ஹேண்ட் பண்ணுது, பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட். இப்போ நீங்கள் இதுதான் உங்களோட ஹை 15 மினிட் ஹை. நீங்கள் இங்கேருந்து ஹேண்ட் பண்ணிச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேட்ரு இங்கேருந்து நீங்கள் சூப்பராக பை பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது மேஜர் ஹை டைம் ஃப்ரேம் வந்து என்ன, மேஜர் ஸ்ட்ரக்சர் ரைட். ஸோ அதுவும் புல்லிஷு. மேஜர் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 4 ஹவர்ஸ்லோடைய 4 ஹவர்ஸ்க்கு இன்டர்னல் கிடையாது ரைட். 4 ஹவர்ஸ்க்கு இன்டர்னல் எதுவும் இல்லை. இன்டர்னல் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இது மீன் பண்ணுறேன். இங்கே ஒரு ட்ராப் நடந்து 4 ஹவர்ஸ்லேயே சொல்கிறேன். அந்த 4 ஹவர்ஸோட ட்ராப் ஹான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதுவும் நடக்கலை. இங்கே நம்ம வந்து பார்க்குறது 2-3 கேண்டில் தான், 4-5 கேண்டில் தான் பார்த்துட்ருக்கோம். 4-5 கேண்டில்லையே நான் இங்கே சொல்கிறது நடந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது புல்லிஷு, இன்டர்னல் மிடில் டைம் ஃப்ரேம் அப்படின்றதும் இங்கே புல்லிஷ். ஸோ புல்லிஷ் இன்ட்டு புல்லிஷ் அப்படின்றது ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி 15 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த மாதிரி ஹண்ட் ஆகும். ஹண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே மார்க்கெட் லோயர் டைம் ஃப்ரேம்னா 1 மினிட் சொல்கிறேன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது மார்க்கெட்டில் இங்கே ஒரு 1 மினிட்டில் நான் சொல்கிறேன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஆகும். சரிங்களா? 1 மினிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது என்ன அர்த்தம், 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட்டு. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க 1 மினிட்டில் ஸ்கேல்பர்ஸு. சரிங்களா? ஆனால் இங்கே கதையே வேறு என்னென்னா, இதுக்கப்புறமா தான் மார்க்கெட் அகெயின் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. 1 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா லிக்விடிட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து பை. சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் ஹேண்ட் டு பை. நீங்கள் மார்க்கெட் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு இதில் தெரியுதா? நீங்கள் எஸ்எம்சி லேர்ன் பண்ண வரும்போதும் சரி, எஸ்எம்சி லிக்விடிட்டினா என்னென்னு பார்த்து வரும்போது நீங்கள் யூடியூப்பில் போனால் இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு செம காமெடியாக இருக்கும். அது என்னென்னா, அது ஒரு டைமில் நடந்திருக்கலாம், ஆனால் அது இப்போலாம் நடக்கிறது இல்லை. என்னென்னா வந்து இதுதான் வந்து ஸ்டில் இது இப்போயே நடக்குது, இல்லைன்னு சொல்லுங்கள், இது இப்போயே நடக்குது. பட் ஆனால் பவர்ஃபுல் கிடையாது. அக்குமுலேஷன் ஏஎம்டி அது கான்செப்ட்ன்றது இப்போ ஏஎம்டியாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி. அப்போல்லாம் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து இங்கே லிக்விடிட்டியாக ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹண்ட் பண்ண உடனே மார்க்கெட் என்ன பண்ணும், பிரேக் அவுட் ட்ரேடர்ஸில் இங்கே செல் பண்ணுவாங்க. பட் ஆனால் பை போக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் இங்கே வந்து பிலோவில் வந்து க்ளோஸ் வைக்கும். அப்போது இங்கே ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே செல் பண்ணுவாங்க. பட் ஆனால் மார்க்கெட் பை போக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாமே வந்து ஒரு டைமில் நடந்துச்சு. சரிங்களா? ஆனால் இப்போது இந்த கான்செப்ட் மாதிரி இதுதான் கான்செப்டுங்க லைவில். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு கான்செப்ட்ன்றது புரியுது இல்லையா? டூ நாட் வரி, எதுலேயுமே கிடையாது, எதுவுமே வரி பண்ணுன்றதே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு கான்செப்ட் நடத்துனதுக்கப்புறமா ரெகுலர் பேசிஸில் செட்டப் பேசிஸில் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சார்ட் அப்டேட்ன்றது கொடுத்துட்டே இருப்பேன். சரிங்களா? நீங்கள் இங்கே சார்ட் அப்டேட் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ட் எனக்கு அனுப்பி அது ரிலேட்டடாக டவுட் கேட்கலாம். இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்பேன். ஓகே, நான் உங்களுக்கு வேறு சார்ட்டும் எக்ஸாம்பிள் காட்டுறேன். நாஸ்டாக் 100ன்றது இருக்கு. ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள், ஏன் உங்களுக்கு நான் ஜிபிபி யூஎஸ்டி ஹீரோ யூஎஸ்டிலாம் காட்டலைன்னா அது கொஞ்சம் கன்சால்டேட்டில் இருக்குது மார்க்கெட்டு. இதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு இப்போதைக்கு. இது பாருங்கள், நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன். அடுத்த சார்ட்டுன்றது அது காட்டுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு எடுத்த உடனே தேவையானது ரீசெண்டான இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு. இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி இருக்கா, மார்க்கெட்டிங்க ரீசெண்ட் ஹண்ட்டு நடந்திருக்கு. ரைட், இந்த ஹண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது இருக்குது. இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி, மார்க்கெட் போல் க்ளோஸ் வச்சுருக்கு. ரைட், கேண்டில் க்ளோஸ் இருக்கா, இன்டியூஸ்மெண்ட் அகெயின். இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங். இங்கே இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா கேண்டில் போல் க்ளோஸ் வைக்கல. அடுத்த கேண்டில் ஹை, இது கேண்டிலும் க்ளோஸ் கிடையாது. இந்த கேண்டில் ஃபைனலி இங்கே தான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ரைட், இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு இது லோன்றது தெரிஞ்சாச்சு. இதுதான் உங்களோட ரேலி பேஸ் ரேலி. ரைட், உங்களோட இன்டியூஸ்மெண்ட். ரைட், இன்னும் மார்க்கெட்டில் நம்மளால் இதான் ஹைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஹை கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, எப்போ இதை ஹைன்னு சொல்லலாம்னா இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இது போய் சொல்லலாம். ஏன்னா இந்த ஹை தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக ஆக போகுது. இன்கேஸ் வந்து இதை ஹன் பண்ணாமல் நம்ம இது வந்து இப்படி மேலே போயிடுச்சு அப்படின்னா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன், ப்ரீவியஸாக ஒரு லிக்விடிட்டியை ஹன் பண்ணவே இல்லை. ஹை தான் ஃப்யூச்சரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆக போகுது. இங்கே எப்படி நம்ம எதுவுமே இல்லாமல் சொல்ல முடியும்? ஸோ அதனால் இது ஹையாக கன்சிடர் ஆகாது. சரிங்களா, இப்போ இந்த தான் சினாரியோங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத யோசிக்கணும். ஸோ யோசித்தா இங்கே மார்க்கெட் 15 மினிட்டில் இங்கே ஒரு கான்செப்ட் நடக்கணும். லைக் இந்த மாதிரி ரேலி பேஸ் ரேலி, மார்க்கெட்டை ஹன் பண்ணணும். ஹன் பண்ணிவிட்டு ரேலி பேஸ் ரேலி கண்டினியூ பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் வந்து போகணும். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது 99% ஆகாது. இங்கே அப்படி ஆனாலும் என்ன அர்த்தம்? ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றது புல்லிஷு, லோயர் டைம் ஃப்ரேம்ன்றது பியரிஷு. ரைட், மிடில் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் கிடையாது 15 மினிட்டு. சரிங்களா, நம்ம 1 மினிட்ன்றது இங்கே பார்க்க போகிறது இல்லை. 1 மினிட்ன்றது என்ட்ரி மோடோல் என்ட்ரி, அது வேறு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று H4, அதில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டர்னல், அதுக்கப்புறம் 15 மினிட். சரிங்களா, இதுதான் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ இங்கே 2 கான்செப்ட் நடக்கலாம். ஒன்று, இந்த ஸ்ட்ராட்டஜியில் மிடில் டைம் ஃப்ரேமில் இது ஒன்று கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு இங்கே பை. அனதர் கேஸ் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? செல் ஆக போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது, பை ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, இங்கே செல்லா ஆச்சுனாலுமே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதில் ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம் இருக்குதுங்க, நான் சும்மா சொல்கிறேன், ஆனால் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னென்னா, எப்போவுமே ரொம்ப பேசிக் என்னங்க, மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பை பண்ண போகிறீங்க, மார்க்கெட்லன்னு விட்டுருங்களேன், நீங்கள் ஒரு ரெகுலர் ரியல் லைஃப்பில் எப்போ நீங்கள் பை பண்ணுவீங்க ஒரு விஷயத்த? கோல்டு கூட வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ப்ரைஸ் கம்மியான வந்ததுக்கப்புறமா தான் நான் யாராச்சும் ஹை ப்ரைஸில் போய் பை பண்ணுவாங்களா? வாங்க மாட்டாங்க தானே. எல்லாம் லோ ப்ரைஸில் தானே வாங்குவாங்க, ஹை ப்ரைஸில் விற்பாங்க இல்லையா? அப்போ லோ ப்ரைஸ் அப்படின்றது இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த லோ ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னா இங்கே எல்லாம் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ப்ரைஸ் இது தான். ரைட், இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஹை இது தான். இந்த இடத்துல எல்லாம் செல் பண்ணுங்க தானே ஆசைப்படுவாங்க. அதிகமான ப்ரைஸ் கிடச்சாச்சு, ஸோ அங்கே செல் பண்ணலாம் இல்லையா? இங்கேருந்து செல் பண்ணி மார்க்கெட்டில் இந்த மாதிரி பெரிய ஒரு செல்லும் நடக்கலாம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஃபேக்கு, பை தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து செல் ஆகலாம் அன்டில் இந்த லோ வரைக்கும். ஆனால் இது எண்ட் ஆஃப் த டைம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்றது ட்ரெண்டு ஃபாலோயிங்கை தவிர ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டான ட்ரேட் நம்ம பண்ணவே கூடாது நம்ம லைஃப்பில். சரிங்களா, ஸோ இந்த ஏரியான்றது இந்த சினாரி பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி, மார்க்கெட்டிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆக்கலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆச்சு அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது புல்லிஷு, ஸோ மிடில் டைம் ஃப்ரேம் அப்படின்றது பியரிஷாக இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் புல்லிஷாக இருக்குது, இந்த மாதிரி புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், கீழே இருந்தே பார்த்துட்டு வரலாம். ரீசெண்டான ஒரு கீழே மேலேருந்தே பார்த்துட்டு வரலாம்.
ரீசெண்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது ரேலி பேஸ் ரேலி, ரைட்? அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரேலி பேஸ் ரேலியும் ஹண்ட் ஆகல. எல்லாம் ரேலி பேஸ் ரேலி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஹண்ட் ஆகலை. ரேலி பேஸ் ரேலி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஹண்ட் ஆகலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ கடைசியாக இதுதான் ரேலி பேஸ் ரேலி, ரைட்? இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, மிட்டிகேட் ஆகிடுச்சா? ஆனதுக்கப்புறம் இதோடைய லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ரைட்? ஸோ இதுதான் லோ. நீங்கள் கூட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ரேலி பேஸ் இந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஹை. ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி, ரைட்? ஓகே. ஸோ அப்போது உங்களோட லோன்றது 15 மீட்டர் லோன்றது இது தான். 15 மீட்டருக்கான லோவும் இது தான். சேம் டைம் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான லோவும் இது தான். உங்களுக்கு தெரியுதா? ஏ ஃபைன். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடச்சாச்சு. நீங்கள் எங்கேருந்து பை பண்ண முடியும், எப்படி பை பண்ண முடியுன்றதை நான் சொல்கிறேன். கைஸ், இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? ட்ராப் பேஸ் ட்ராப். இங்கே ட்ராப் பேஸ் ட்ராப்பில் இது பைக்கான ஆர்டர் ஃப்ளோவில் செல் நடந்திருக்கு. ட்ராப் பேஸ் ட்ராப் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அகெயின் செல் நடந்திருக்கு. இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான ஒரு இன்டியூஸ்மெண்ட் இந்த ஏரியா மார்க்கெட்டை ஹான் பண்ணியிருக்கு, செல் நடந்திருக்கு. அகெயின் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் பை ஃபார் செல். அகெயின் இங்கே ட்ராப் பேஸ் ட்ராப், இங்கே ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ராப் பேஸ் ட்ராப். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயாச்சு, ரைட்? மார்க்கெட்டிங் வந்து செல் ஆகலாமா? கூடாது. ஏன்னா மார்க்கெட்டோட லோ எது? இந்த ஏரியா. ஹை கரண்ட்லி எது? இப்போதைக்கு இது தான் ஹை. இது ஆனால் பிரேக்கப் ஸ்ட்ரக்சருக்குன்னா ஹை கிடையாது. 50%க்கு கீழே இருக்கிறது எல்லாமே பையிங் ஏரியாஸு. ஈக்குவலிபிரியம் கீழே இருக்கிறது எல்லாமே டிமாண்ட் ஏரியாஸ், ஓகேங்களா? எல்லாம் இங்கேருந்து பை பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க தவிர இதுக்கப்புறம் யாரும் செல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே வேணால் இங்கே செல் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம இங்கே காட்டோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சா? இங்கே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணி 50% வரையும் நீங்கள் செல் பண்ணிட்டு வரலாம். ஆனால் எப்போது மார்க்கெட் 50% டேப் ஆச்சோ உங்களோட செல்லெல்லாம் இங்கே கட் பண்ணி தூக்கி போட்டுரும், சரிங்களா? இதுக்கப்புறம் யாரும் வந்து விற்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாம் பை தான். ஸோ நீங்கள் இந்த 15 மீட்டர் ஹைக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 1 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். 1 மினிட்டோட கான்செப்டே இல்லைன்னு சொன்னேன், பட் ஓவராலாக சொல்கிறேன். ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு அப்படின்னா 1 மினிட்ல என்ன ஆகும்னா ரேலி பேஸ் ரேலி இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணும். அகெயின் ரேலி பேஸ் ரேலி இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ண மார்க்கெட் பை போகும், சரிங்களா? அகெயின் வந்து இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணும் 1 மினிட்ல. ஓகே ஹேண்ட் பண்ணிவிட்டு அகெயின் பை. ஸோ இங்கே தான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். இங்கே எப்போது 1 மினிட்ல இங்கே அகெயின் நோட் பண்ணுங்கள். இங்கே எப்போது இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செல் ஆகுதோ, செல்லில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகுதோ இந்த மாதிரி, சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சா? இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது 15 மினிட்ல இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஹன் பண்ண இங்கே நீங்கள் என்ன நினைப்பீங்க? செல் ஆகிடுச்சுன்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது செல்லுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தா ஹையர் டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்டுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் இந்த கான்செப்ட் படிச்சிருக்கீங்க. தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 1 மினிட்ல அகெயின் பைக்கான இப்போ தான் செல்லுக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆச்சு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பைக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக வெயிட் பண்ணுவீங்க. பை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதும் இங்கே நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு அகெயின் பை. 1 மினிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், 1 மினிட் இன்வெஸ்ட்மெண்ட், இங்கேருந்து டேப் பண்ணிவிட்டு பை. டேக் ப்ராஃபிட்ன்றது ஃபர்ஸ்ட் டிபி 15 மினிட்டோடைய ஸ்விங் ஹை. செகண்ட் டேக் ப்ராஃபிட்ன்றது மேஜர் H4 இருக்கு இல்லையா, அதோட ரீசன்ட் ஹை, சரிங்களா? இது தாங்க பியூட்டிஃபுல் ட்ரேடு. இதுதான் A+ செட்டப்பு. இங்கே பெரிய சீக்ரெட்டுலாம் இல்லை. நான் பெட் பண்ணுறேன். நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுகிறது வந்து 1000 பேசலாங்க, ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ பியூட்டிஃபுல், அவ்வளோ ஹையஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் எல்லாம் கிடைக்கும், சரிங்களா?
இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இது இத்தனை வருஷமா ஏன் சொல்லலை, இத்தனை வருஷமா ஏன் சொல்லலை அப்படின்னா, எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது ஓப்பனாக சொல்லணும்னா. நானே டெய்லி படிச்சுட்டே இருப்பேன். சரிங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ட்ரேட் பண்ணுறதுன்றது எனக்கு செட்டப்பே ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா? நான் பழைய கான்செப்ட் சொல்கிறேன். அப்படி கிடைச்சாலுமே அது வந்து நல்லதா இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அளவுக்கு கிடையாது. ஸோ இது எனக்கு நிறைய கான்செப்ட்ன்றது நான் தூங்கிட்டு இருக்கும்போது தான் கிடச்சிது. சரிங்களா? நான் தூங்கிட்டே இருப்பேன். அந்த டைமில் சடனாக ஏன் இன்டியூஸ்மெண்ட்ன்றது இப்படி எடுத்துக்கூடாது, ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இப்படி ஆகக்கூடாது, ஏன் டைம் ஃப்ரேம் மாற்றி பண்ணக்கூடாது, எப்போவுமே வின் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஆர்ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ட்ரேடோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது தான் வரும், படுத்துட்டு இருக்கும்போது. ஸோ அங்கே ஹோம் ஒர்க் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எக்ஸாம்ஸு எக்ஸ்வர்ஷன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இங்கே மார்க்கெட்டில் டெய்லி ரன் பண்ணிவிட்டு நம்ம சர்வே பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் லேர்ன் பண்ணுறது தான் இதெல்லாம். ஸோ காய்ஸ், நாங்கள் எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னோடய பல வருஷங்களுக்கான ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸு. சரிங்களா? நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே எல்லா டேட்டாவுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து செம்ம குவாலிட்டி. நாங்கள் ஏன் இவ்வளோ சொல்கிறேன், ஓவராக இருக்குது பில்டப் அப்படிலாம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் இது கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும், என்னோட பிரெயின் எப்படி வந்து ஒர்க் ஆகுதோ இந்த ஸ்ட்ராட்டஜியில், அதே மாதிரி நீங்கள் போதுமான அளவுக்கு டைம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிரெயினும் என்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் அளவுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் அப்போ ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி பார்த்து. ஏன்னா அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுக்குங்க ட்ரேட்ஸை. ஓகே. ஸோ லாஸ்ட்லே ஹீரோ யூஎஸ்டி இல்லை ஜிபிபி யூஎஸ்டி ஏதாச்சும் ஒரு சார்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் குழப்பமான சார்ட். கன்சால்டேட்டில் இருக்கா, பட் ஆனால் இதுவும் ஸ்டில் பிரேக் டவுன் பண்ணலாம், பெரிய மேட்ரு இல்லை. ஓகே, நம்ம ரீசெண்டாக ஒரு இன்டியூஸ்மெண்ட்ஸ் ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட்டை ஹன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரேண்டமாக ஒரு 2-3 சார்ட்டு லைக் இந்த மாதிரி இருக்குன்னா எங்கேருந்து இன்டியூஸ்மெண்ட் ஆரம்பிக்குதுன்னு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ரீசெண்டாக எங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேட்டுன்றது ரீசெண்டாக எங்கே இருக்கோ அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு சேஞ்ச் ஆஃப் கேட்டிருக்கு ஒரு ஹை இருக்கணும், லோ இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ரீசெண்ட் இன்டியூஸ்மெண்ட், ரைட்? உங்களோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட் இந்த ஏரியா. அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த ஹை இங்கே இது இருக்குது. ஸோ இங்கே தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது ரேலி பேஸ் ரேலி, ரைட்? ரேலி பேஸ் ரேலி. இதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே ஃபைன். இதுவே கேண்டில் கம்போல க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது கிடையாது, இதுதான். நான் இந்தமாரி சில டைமில் மிஸ் பண்ணிடுவேன், கொஞ்சம் சின்ன சின்னதெல்லாம் பார்த்து. ஆனால் எண்ட் ஆஃப் த டைம் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருங்க. ஸோ ரேலி பேஸ் ரேலி, அதுக்கப்புறம் ரேலி பேஸ் அப் சைடில் கேண்டில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் கிடையாது. கேஸ், இதை உங்கள்கிட்ட சொன்னோம், நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி. ஓகே, மார்க்கெட் ஹன் பண்ணுதா, பை போகுது. மார்க்கெட் அகெயின் ரேலி பேஸ் ரேலி ஹன் பண்ணுதா, பை போகுது. இங்கே ஹன் பண்ணுறதுனால தான் பை போகுது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் இங்கே வந்துட்டு இன்கேஸ் இங்கே உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டே இல்லைங்க, இல்லாமல் மார்க்கெட் செல் ஆகிடுச்சா, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதனா யோசிச்சுக்கோங்களேன். இங்கே வந்து மார்க்கெட் எப்போவுமே ஹண்ட் பண்ணால் தான் பை போகும். இங்கே ஹண்ட்டுக்கு லிக்விடிட்டியே இல்லை, ஆனால் இங்கே மார்க்கெட் வந்து பில்லோட க்ளோஸோ இல்லை ஹண்ட்டோ பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன பண்ணலாம்? இங்கே என்ன பண்ணணுன்னா, இந்த லோ வந்து சேஞ்ச் ஆஃப் கேட்டு கரெக்டுங்களா? இந்த லோ தான் சேஞ்ச் ஆஃப் கேட்டர் இல்லாமல் இன்டியூஸ்மெண்ட், இது வந்து லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? டக்கு நீங்கள் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு பை போயிடும். இங்கே இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த லோ தான் இன்டியூஸ்மெண்ட். இங்கே ரேலி பேஸ் ரேலியே இருக்காது, ஒரே சிங்கிள் லெக்கு தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி இதுமாதிரி ஆகிடும். அது ஏன் சொல்கிறேன்னா, காட்டுறேன். இப்போ கான்செப்ட் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வந்துச்சு நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே,
இப்போ இது லோ, ரைட், இது ஹை. இப்போ இங்கே வந்து லோவில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிலோவில் க்ளோஸ் வச்சாச்சு. ஸோ இது ஒரு செல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிட்டு அகெயின் இது ஒரு பை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா புரியணும். நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது புல்லிஷ்க்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், கரெக்டுங்களா? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது எங்கே இருக்குது? இதுதான் உங்களோட இன்டியூஸ்மெண்ட். சாரி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னா இதுதான் உங்களோட இன்டியூஸ்மெண்ட், ரைட்? மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கா? பிரேக் ஆனதுலேருந்து ப்ரீவியஸாக பார்த்துட்டே வாங்க. இதுதான் உங்களோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சாரி இன்டியூஸ்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட். இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும். என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே இது வந்து மேஜர் ஹை, இது மேஜர் லோ, ரைட்டுங்களா? இங்கே உங்களுக்கு எவ்வளோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லையா? மேஜரு சில டைமில் சின்ன ஸ்ட்ரக்சராகவும் நடக்கும். லைக் இங்கே பாருங்கள், இது கூட மேஜர் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அங்கே ப்ரீவியஸ் சார்ட்டில் ஒரு நாஸ்டாக் பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு இங்கே காட்டுறேன். சார்ட்லேயே காட்டிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர். 4 ஹவர்ஸ்லேயே இவ்வளோ தாங்க ஸ்ட்ரக்சர். இது பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கா மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது? இது உங்களுக்கு ரொம்ப இன்டர்னலே கிடையாது, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும், பெரிய ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், ஒன்ஸ் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 ஹவர்ஸ் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணதுன்னா இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பை பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? 15 மினிட் பை. ஃபிஃப்டீன் மினிட் பை பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டே வருது பாருங்கள். ட்ராப் பேஸ் ட்ராப், இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணுது, ஹண்ட் பண்ணி மார்க்கெட் செல் ஆகுது. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரைட்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுட்டேன்? எனக்கு தெரியும் இங்கேருந்து தான், இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் கூட புரியும். ஸோ இது கண்டினியூஷன் தான் இது இங்கே செல்லோட. ஓகே, ஸோ இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது இதுதான், ரைட்? இன்டியூஸ்மெண்ட். ஆனால் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரிங்களா? அப்போது என்ன அர்த்தம்னா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லோ இல்லை அப்படின்னு சொன்னால் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ஹை கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் என்ன மார்க்கெட்டு, இதுதான் உங்களோட ஹைக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? தேங்க் காட். நான் இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போயிட்டு இந்த எக்ஸாம்பிளை நான் மறந்துட்டேன்றதை விட எக்ஸாம்பிளை காட்டுறதுக்கு உங்களுக்கு சார்ட்டில் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதை நான் சொல்ல வந்துட்டேன். இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டை ஹண்ட் பண்ணுதா, ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகெயின் ஹண்ட்டு. இப்போ இதுதான் லோன்னு வச்சுக்கோங்களேன். இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் வந்து இதோட இன்டியூஸ்மெண்ட்டாக லோ, இந்த லோ. சரிங்களா? இப்போ இது ஸ்வீப் பண்ணி இங்கே பிலோவில் க்ளோஸ் வச்சுட்டா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஆனால் இது ஜஸ்ட் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஸ்டில் இது வந்து ட்ராப் பேஸ் ட்ராப், மார்க்கெட் ஹண்ட் பண்ணிவிட்டு செல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டில் இதுதான் ஹை. சரிங்களா? இங்கே பிலோவில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா தான் இந்த ஹைன்றது இங்கே வந்துடும். ஆனால் இங்கே ஜஸ்ட் ஸ்வீப் தான் நடந்திருக்கு. அப்போது உங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இது இன்னும் இன்டர்னல் தான். இது மேஜர் அப்படின்னு சொன்னால் இது இன்டர்னல் தான். சரிங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். நைஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. சரி, இப்போது இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது மேலே கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபவ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இது புல்லிஷ், இது ஆகலை. ஸோ இது பேரிஷ் தான்.
ஸோ மார்க்கெட் அகெயின் செல் கண்டினியூ ஆகுது இல்லையா, செல் கண்டினியூ ஆகுது. இது இன்டியூஸ்மெண்ட்டு கைஸ். இதுலேயே இந்த சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது சரிங்களா. இல்லை என்ன நான் புதுசாக சொல்ல போகிறேன், ஆல்ரெடி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹோப்ஃபுல்லி நான் தான் சொல்கிறேன் காம்ப்ளிகேட்டட்னு, உங்களுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத நான் கேட்டேன். ஓகே, ஸோ இதுலேயே இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க. என்னென்னா நீங்கள் பாருங்கள், ட்ராப் பேஸ் ட்ராப் ஆகுதா, மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணுதா, ஹன் பண்ணிவிட்டு இது இன்டர்னலாக இருக்குது இல்லையா. இப்போ இது உங்களுக்கு மேஜர் இன்டியூஸ்மெண்ட், மேஜர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருங்க சரிங்களா. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட், இன்டர்னல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட் ரைட். மார்க்கெட்டில் நாளைக்கு இங்கே செல் ஆகுது, இப்போதைக்கு அகைன் ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்டர்னலுக்கு வந்துடுமா. இப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இன்டர்னல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சரோட இன்டியூஸ்மெண்ட், சேம் டைம் மேஜர் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட். இந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது 2 ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் ஆகுது ரைட். இப்போ மார்க்கெட் வந்து ஹன் பண்ணிட்டா கரண்ட்லி இதுதான் உங்களுடைய இன்டர்னல் ஹை, இன்டர்னல் லோ, சாரி மேஜர் லோ. இந்த லோ அப்படின்றது இன்டர்னலுக்கும் வரும், மேஜருக்கும் வரும். இது எப்படி இன்டியூஸ்மெண்ட் வந்து 2க்கும் வந்துச்சா, அதே மாதிரி இங்கே இன்டர்னலில் கூட மார்க்கெட் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபவ் பண்ணால் இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் சரிங்களா. ஆனால் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்டில் இது பவர்ஃபுல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது கூட ஸ்டில் நீங்கள் இதை கூட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹையை கூட நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இது ஏ செட்டப் தான் தவிர A+ செட்டப் கிடையாது. A+ செட்டப்ன்றது இது தான் ஓகேங்களா. ஸ்டில் இது ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி தான் இதுவும் அதுக்கு மேலே ஹையஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஒரு ட்ரேடை கிரேட் பண்ணுவாங்க, இது ஏ செட்டப்பு, இது பி செட்டப்பு, இது சி செட்டப், இது A+ செட்டப், A++ செட்டப்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் இப்படி தான் இதை கிரேட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, ஸோ இங்கே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இங்கே இன்டியூஸ்மெண்ட்டு, இதுதான் இன்டியூஸ்மெண்ட், ட்ராப் பேஸ் ட்ராப். ஸோ இப்போ இங்கே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆகணும்னா, சரி புல்லிஷ்க்கு ஆகணும்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். இங்கே ஃபெயில்ட் ஆகின்னு ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்லேருந்து அகெயின் ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப், இன்டியூஸ்மெண்ட் ரைட், இன்டியூஸ்மெண்ட் மேனிபுலேட் ஆகிட்டு இன்டியூஸ்மெண்ட்லேருந்து அகெயின் இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அகெயின் இது ஒரு ஃபெயிலியர். மார்க்கெட் அகெயின் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஒரு வேரியேஷன். இப்போது இதுதான் இன்டியூஸ்மெண்ட் ரைட். இன்கேஸ் இங்கே பாருங்கள், ஹை டைம் ஃப்ரேம் அப்படின்றது, ஹை டைம் ஃப்ரேம்னா மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது புல்லிஷு சரிங்களா. இன்டர்னல் மார்க்கெட் வந்து சரி இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் வந்து செல் ஆகிட்டுருக்கு ரைட். இங்கே இந்த செல்லுன்றது நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் இந்த ஹையை கரண்ட்லி பை பண்ணணும், சாரி மேலே அபோவ் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் பண்ணணும். இதுதான் உங்களோட லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மிடில் டைம் ஃப்ரேம் இங்கே பார்த்தோம் இல்லையா, ரீசெண்டான ஒரு இது. ஸோ இதுதான் உங்களோட ரீசெண்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, லோவர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஹை டைம் ஃப்ரேமோட இன்டியூஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் ஹன் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அபோவில் நீங்கள் 15 மினிட்ஸ் சொல்கிறேன், அபோவில் ஆகிடுச்சுன்னா இங்கே 1 மினிட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்விட்ச் பண்ணி இங்கே அபோவில் கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நீங்கள் 1 மினிட்லேருந்து ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ரேலி பேஸ் ரேலி ஹண்ட்டு, அகெயின் ரேலி பேஸ் ரேலி, இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு, பை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ஸ்ட்ரக்சரில் எப்போ 1 மினிட்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த மாதிரி ஆகுதோ அப்போது இது 15 மினிட்டோட இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டுன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டில் அகெயின் ஒரு புல்லிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக 1 மினிட்ல வெயிட் பண்ணுவீங்க. ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் அகெயின் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்
ஓகே, நீங்கள் வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் பை இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் பண்ணும்போது இங்கே கேண்டல்ஸ்டிக் இதாவது இங்கே லோவர் டைம் ஃப்ரேமில் இவ்வளோ கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, நம்ம சேஞ்ச் ஆஃப் கேட்டர்லாம் பார்க்குறோம். அது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேண்டல்ஸ்டிக் ஃபார்ம் ஆகும். இங்கே 100 கேண்டில் இருக்குது அப்படின்னா, இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 கேண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் அதும்போது ஒரு 10 கேண்டில் ஆகிடும் அது இல்லையா. அப்போது அந்த 10 கேண்டிலும் வந்து புல்லிஷ் தான் போகுது அப்படின்றத உங்களுக்கு அந்த 10 கேண்டில் காட்டும். அந்த 10 கேண்டில் காட்டுறது தான் லோவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது தாங்க மார்க்கெட்டு, இதுதான் ட்ரேடிங், இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். சார்ட்டு இல்லாக்க நீங்கள் நேக்கட் சார்ட்டில் ஜஸ்ட்டு கேண்டல் ஸ்டிக் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதாண்டா சினிமான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது தாங்க அனாலிசிஸு, இது தாங்க மார்க்கெட்டோடைய ரியாலிட்டி. ட்ரேடர்ஸ் இப்படி தான் ஆக்சுவல் ட்ரேட் பண்ணுறது, மில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணுறது இதெல்லாம். ஓகே, ஸோ கான்செப்ட் இது தான். இப்படி தான் ஒர்க் ஆகும். என்ன ஒன்று முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது சில ரொம்ப ரொம்ப லிமிட்டடான கான்செப்ட் தான். பிரேக் ஆஃப் ஸ்டிச்சர், சேஞ்ச் ஆஃப் கேட்ட, இன்டியூஸ்மெண்ட், ஆர்டர் பிளாக்ஸ் 4 தானே இருக்குது. இந்த 4 விஷயம் போதும். ஆனால் என்ன பாருங்கள், அது வந்து 4 விஷயமும் மேஜர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், மல்டி டைம் ஃப்ரேம் சொல்கிறோம். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிடுது. ஆனால் அகெயின் சொல்கிறேன், போதுமான டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஜெம். சரிங்களா? நீங்கள் சொல்கிறதாங்க மார்க்கெட்டில் நடக்கும். ஒரு காமன் சென்ஸ் தான், ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த கான்செப்டோட. ஓகேங்களா? நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம்லாம் ஜஸ்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த இன்டியூஸ்மெண்ட் பிகம் சேஞ்ச் ஆஃப் கேட்ரம், லோயர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேட்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சார்ட்டு பார்த்து கற்றுக்கல, நிஜமாக சொல்கிறேன். இதுக்கான ஸ்ட்ரக்சர் எனக்கு புரிஞ்ச உடனே சிஸ்டம்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் தனியாக போய்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் எப்படி உட்காக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் இது கூட நான் ஓப்பனாக சொன்னால் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து தாங்க இன்டியூஸ்மெண்ட் பிகம் லோவர் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு உடனே சிஸ்டம் ஆன் பண்ணி இந்த கான்செப்ட் அப்படியா உண்மையான்னு சொல்லி பார்த்தா அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே கெஸ் ஒர்க்கு கிடையாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட சிஸ்டம் மீன்ஸ் நம்மளோட டெக்னிக்கல் தான் நான் சிஸ்டம் சொல்கிறேன். நம்மளோட சிஸ்டமோடு நம்ம அவ்வளோ மெர்ஜ் ஆகும்போது அந்த சிஸ்டம் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லும். இதுதான் மேனுவல் ட்ரேடிங். சரிங்களா? நீங்கள் என்ன தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இண்டிகேட்டரோ எதோ பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு மேனுவல் ட்ரேடிங்கோ இல்லை நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு கான்செப்ட் போகிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு கை விடவே விடாது. சரிங்களா? ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஒரு ரொம்ப லென்த்தான வீடியோ, பட் ஆனால் ரொம்ப வர்த்தியான வீடியோ. சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப 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 பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸு, இவ்வளோ டயக்ராமு, இவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன். இது நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ண போகிற வீடியோ கிடையாது. இது நீங்கள் எத்தனை தடவை பார்க்க போகிறீங்களோ உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே, ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.